விருச்சிக ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? ஏற்கனவே இருந்த இரக்கங்கள் அவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஏற்றங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ராசி மண்டலத்தின் 8வது ராசி செவ்வாய் அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி. இந்த ஆண்டு 2025 என்பது அதன் கூடுதல் 9 என்பது செவ்வாயை குறிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. ஆக இந்த விருச்சிக ராசிக்காரங்க மேஷ ராசி இந்த ரெண்டுக்குமே அதிபதி செவ்வாய். இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் இந்த ஆண்டு ஆளக்கூடிய ஒரு அமைப்பாக 2025 இருக்குங்க. இந்த 2025ல் இந்த முதல் பகுதின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஆண்டு கோள்கள் பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மார்ச் 31 இருக்குது. மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சிகள் உள்ள காலங்கள், அதாவது இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரி இல்லாமல் கிரக நிலைகள் முக்கியமான 4 கிரகங்களும் இடமாற்றம் இடப்பெயர்ச்சி இருப்பதினால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு முதல் பகுதி, அதாவது மே மாதம் வரை பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குது. நேரடியாக குருவின் பார்வையில், அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருந்து விருச்சிக ராசியை பார்ப்பது மிக சிறப்பான ஒரு நல்ல விஷயம். அதனால் எடுத்த எல்லாமே இதுவரைக்கும் இவங்க தொட்ட எல்லாமே பொண்ணாகிக்கிட்டு இருக்குது. அது மேலும் மேலும் அது வளரும். அதாவது அவங்க படிக்கிற குழந்தைங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆனுவல் இந்த இதில் நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது கண்டச்சனியிலிருந்து விலகி 5ஆம் இடத்துக்கு போகுது. இதுவரைக்கும் இருந்த வீடு, தடைப்பட்ட வீடு அல்லது கல்வியில் கவனம் இல்லை, நல்லாவே படிக்கிறேன் இருந்தாலும் அதில் ஞாபக மறதி வருது அப்படிங்கிறதுலலாம் மீளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையுதுங்க.